ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருடைய கையிலும் வந்து அலைபேசி இருக்கிறது. அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திருத்தலங்களுக்கு போகிறோம், அல்லது ஒரு பிக்னிக் ஸ்பாட் சுற்றுலா தலங்களுக்கு போகிறோம், அல்லது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். என்ன பண்ணுறோம், இன்றைக்கு ஒரு கலாச்சாரம் போகிற இடங்கள்லாம் அப்படியே வந்து செல்ஃபி எடுக்கிறோம். அப்புறம் அப்படி எடுக்கிறதுனால அப்படியே சேமிப்பு அந்த ஸ்டோரேஜ் வந்து வந்து ஃபுல்லாகிடுது. அப்போ ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லானோடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து தேவையில்லாததை வந்து ஒரு நாள் உட்காந்து நம்ம அப்படியே தேவையில்லாத அந்த புகைப்படங்களை, தேவையில்லாத காணொளிகளை நம்ம வந்து அப்புறப்படுத்துகிறோம். அதே போல் தான் இந்த 365 நாளை வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தில் காலைல எழுந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்க போகிறது வரை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, என்னுடைய சந்தோஷம், உலக காரியங்கள் அவர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறோம், உழைத்து கொண்டே இருக்கிறோம். இப்போ நிறைய ஸ்டோரேஜ் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு, மனசுக்குள்ளே வந்துருச்சு, இதயத்துக்குள்ளே வந்துருச்சு, அதே போல் வாழ்க்கையில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி ஒரு நாள் உட்காந்து தேவையில்லாத படங்களை, தேவையில்லாத அந்த காணொளிகளை வந்து அப்புறப்படுத்துகிறோமோ, அதே போல் இந்த 40 நாட்களில் நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து, சரிங்களா, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து இந்த ஜெபத்தின் வழியாக உடல் இச்சையை கட்டுப்படுத்துகிறோம். சரிங்களா, தவத்தின் வழியாக உடல் இச்சையை கட்டுப்படுத்துகிறோம். தர்மத்தின் வழியாக நம்மிடம் இருக்கக்கூடிய பேராசையை கட்டுப்படுத்துகிறோம். நான் அப்படிங்கிற அந்த போக்கு, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதுங்கிற மனநிலை, அது மாறுவதற்காக என்ன செய்யணும்னா, தேவையில்லாத காரியங்கள், அந்த கழிவுகள், கசடுகள், அதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்துகின்றோம். அப்போது இதை தான் பல புனிதருடைய வாழ்க்கையில் வந்து பார்க்குறோம். பாருங்கள், புனித சவேருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இந்த உலக வாழ்க்கை வாழணுன்னு விரும்புகிறாரு. நல்லதொரு பேராசிரியராக இருக்கணும், புகழ்பெற்ற ஒரு பேராசிரியராக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ஆனால் கடவுள் அவர் தடுத்தாட்கொள்கிறார். எப்படி தடுத்தாட்கொள்கிறாரு? இப்படி இஞ்ஞாசியார் வழியாக அவருக்கு ஒரு இறைவார்த்தை வந்து மனமாற்றத்தை ஏற்படுத்துது. என்ன இறைவார்த்தை? ஒரு உலகமெல்லாம் தமதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை வாழ்வை இழப்பாரெனில் அதனால் வரும் பயன் என்ன? அப்போ இந்த இறைவார்த்தையுடைய உள்ளத்தில் குத்துது. உட்கார்றாரு, சிந்திக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, முடிவெடுக்கிறாரு, தூய் ஆவியானுடைய துணை கொண்டு முடிவெடுக்கிறாரு. இந்த உலக காரியங்கள்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் குப்பை என கருதுறேன் என்று சொல்லி என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் தன் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் வருவதற்கு, ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு தடையாக இருக்கக்கூடிய உலக காரியங்கள் என்ன? அது பெருமையா, அல்லது வந்து அதிகாரமா, அல்லது புகழா, அல்லது பணமா, சொத்தா, என்ன என்னை ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது தடையாக இருக்கிறது? கொஞ்சம் நம்ம வந்து யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, எப்படி சவேரியாரை மாற்றினீரோ, ஒவ்வொரு புனிதரையும் உம்முடைய வார்த்தையினால் மாற்றினீரோ, அதே போல் இன்றைய நாளில் இந்த 40 நாட்களாக நாங்கள் கேட்கக்கூடிய இந்த இறை வார்த்தை ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்வை, ஆன்மாவை மாற்றுவதாக என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கண்களை மூடுவோம், கரங்களை குவித்து நாம் நம்பிக்கையோடு அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ எங்களுடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்காக, பாதுகாத்து கொள்வதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே தகப்பனே, இந்த உலக காரியங்கள், உலக இச்சைகள், உலக பெருமைகள் இவற்றையெல்லாம் நாங்கள் தவிர்த்து இந்த தவக்காலத்தில் உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் தூண்டப்பட்டவர்களாக எல்லா புனிதர்களைப் போல உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ எங்களை நீர் பலப்படுத்துவீராக. எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தருவீராக. உமக்கு சாட்சிகளாய் எங்களை நிலைநிறுத்துவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.